பசுமை குடில் அமைக்க விவசாயிகளுக்கு மானியம் பெறலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பசுமை குடில் அமைப்பதற்கு மானியம் பெறுவதற்கு குறித்து திருச்சி மாவட்ட தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் விமலா அவர்கள் தெரிவிப்பதாவது, தமிழ்நாடு அரசின் கீழ் தோட்டக்கலை வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அந்த திட்டத்தின்படி நிதி ஒதுக்குவதற்கு பிரிவுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாது இந்த நிதியை பெறுவதற்கு ஆர்வமுள்ள விவசாயிகள் பசுமை கூடில் அமைத்து 40% வரை மானியமாக பெறலாம் என்பதை தெரிவிச்சிருக்காங்க. ஒருவருக்கு அதிகபட்சமாக 4000 சதுர மீட்டரிலும் குறைந்தபட்சமாக 500 சதுர மீட்டரிலும் பரப்பளவு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க. முன்னதாக 100 ரூபாய் பத்திரத்தில் 10 ஆண்டுகள் பசுமை குடிலை பிரிக்க மாட்டேன், அவ்வாறு பிரிக்க நேரிட்டால் மானிய தொகையை திரும்ப செலுத்துவேன், ஒப்படைப்பேன் என்ற உறுதிமொழி கொடுக்க வேண்டும் என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மானியத்தை பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கு ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், சாகுபடியின் நிலம், கணினியின் பட்டா, சிட்டா, அடங்கல் ஆகியவற்றின் நகலுடன் பசுமை குடில் அமைத்து கொடுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்துடன் பொறியாளரின் மதிப்பு பட்டியல், பசுமை குடில் அமைக்கும் பயன்படுத்தப்படும் பொருட்கள், சோதனை முடிவின் சான்றிதழ், மண் மற்றும் பாசன நீர் சான்றிதழ் ஆகியவற்றை வைத்து விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இதன் அனைத்து நகல்களையும் விண்ணப்பத்தில் இணைக்க வேண்டும். அதோடு சாகுபடியாளர் உழவன் செயலியில் தன் பெயரை பதிவு செய்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்ட அனைவருமே இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. 40% வரை மானியம் அதிகபட்சமாக கிடைக்கும் என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. தகுதியான நபர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம்.